அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த கிளாஸில் நம்ம டிஎன் டெட்டில் இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 ஒரு சப்ளிமெண்டரி ரீடர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கான ஒரு சினாப்சிஸ், இதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் அதை நான் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத குயிக்காக நம்ம பார்த்துட்டு இஃப் வி ஹேவ் டைம் we will also continue with another poem, The Listener. ஓகே, செகண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய லிசனர் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இதை முடிச்சுட்டா அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் அ டெஸ்ட் ஃபார் 30 மார்க்ஸ் ஃபார் யூனிட் 1க்கு வந்து 30 மார்க்ஸுக்கு உங்களுக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு டெஸ்ட் வேறு இருக்கும். ஸோ அக்கார்டிங்லி யூ ப்ரிப்பேர். ஸோ ஒன் மோர் திங் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜில் எல்லாருமே வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து இன்டென்சிவாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. எஸ், வி வில் கண்டினியூ டு த கிளாஸ். எஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பார்த்துருந்தோம், ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருந்தோம் இல்லையா? எஸ், ஸோ மண்டே மார்னிங் ஃபவுண்ட் டாம் சோயர் மிசரபிள். மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் ஸோ பிகாஸ் இட் பிகேன் அனதர் வீக்ஸ் ஸ்லோ சஃபரிங் டு ஸ்கூல். அப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாம் சோயருக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே அந்த ஒரு சண்டே லீவு இல்லை சாட்டர்டே சண்டே ஹாலிடே, அதுக்கப்புறமா மண்டே எப்படி இருக்கும், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்கூல் போகிறதுக்கு, கரெக்டா? அண்ட் ஹி ஜென்ரலி பிகேன் அட் தட் டே விஷிங் ஹி ஹேட் நோ ஹாலிடே பிட்வீன். ஓகே, ஐயோ நமக்கு இடையில வந்து ஹாலிடே வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு என்னது ஒரு விஷ். ஓகே, அண்ட் இட் மேட் த கோயிங் இன்டு பிரிசன் அகைன் மச் மோர், பிரிசனுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ரைட், அவரு ஃபீல் பண்றாரு. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. அப்ப நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையுமே இல்லை. கொஞ்ச நேரம் என்னாச்சு, அவனுக்கு வயிறு வலிச்சது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அவனுக்கு காலில் ஏதோ அடிபட்டிருக்கு. அது ஏதோ ஒன்று, அவனுக்கு ஒரு காரணம் வேணும், லீவ் போடுறதுக்கு ஒரு காரணம் வேணும். ஸோ he examined himself, no sickness found, and he investigated again. This time he could detect a stomach ache. Okay, but soon feeble என்னது, feebleனா வீக்னு அர்த்தம். feeble மேபி கேட்கலாம். எஸ், feeble அப்படின்னு என்னது வீக்கா இருக்கிறதுன்னு அர்த்தம். feeble என்னது, feeble means weak, becoming weak. ஓகே, அண்ட் அப்புறம் என்ன பண்றோம், கண்டினியூ பண்றோம். presently died all away and he reflected further. reflected அப்படின்னு என்னது, திங்க் பண்றது. reflected நினைச்சு பாக்குறது. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், suddenly he discovered something. upper front teeth was loose. அவனுடைய upper front teeth அதுதான் எப்படி இருக்கு, கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்தது, கொஞ்சம் லூஸா இருந்தது அப்படின்ட்டு அவன் அது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். this was lucky but he was about to begin to groan. ஓகே, சரி நம்ம வந்து கத்தலாம், நம்ம வந்து அழுகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவனை யோசிச்சான், நம்ம கத்திட்டோம்னா ஆண்டி என்ன பண்ணுவாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன கேரக்டர் அப்படின்னா பாலிங்கிறவங்க வந்து அவனை என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே அந்த எஸ் அதை வந்து பிடுங்கிடுவாங்க. This was lucky and when it occurred to him that if he came into close court and that argument and his aunt pull it out, என்ன பண்ணிடுவாங்க, ஆண்ட் வந்து அந்த பல்ல பிடுங்கிடுவாங்க, அது இன்னும் வலிக்கும், அதனால பெட்டர் நம்ம சைலண்டாவே இருந்துடலாம் அப்படின்ட்டாங்க. and that would hurt, so he thought he would hold to the tooth in reserve. என்ன பண்ணலாம், இப்போதைக்கு நம்ம அதை எதுவும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும், அந்த பல்லு விஷயம் அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளைக்காக எடுத்து வச்சிருக்கிறார். and reserve for the present and seek further. வேற என்ன பண்ணலாம், yes, let's think. Okay, let's read. And nothing offered for some little time and then he remembered hearing the doctor tell about a certain thing that he laid up. and இப்போ டாக்டர் வந்து அவங்க கிட்ட சொன்னதை அவன் என்ன பண்றான், யோசிச்சு பாக்குறான். ஓகே, இப்போ டாக்டர் சொன்னதை அவன் என்ன பண்றான், யோசிச்சு பாக்குறான். என்னது, பேஷண்ட் ஃபார் 2 or 3 weeks. ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து 2 வாரமோ 3 வாரம் முன்னாடியே அவர் டாக்டர் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னது, threatened to make him lose a finger. அவனுடைய ஃபிங்கர் என்ன ஆயிடும், அவனுடைய ஃபிங்கர் வந்து அவன் இழக்க நேரிடும். ஓகே, ஒரு பேஷண்ட் கிட்ட யார் டாக்டர் சொன்னது. so the boy eagerly drew his sore toe. அப்போ ஆல்ரெடி அவனுடைய கால் விரல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஓகே, from under the sheet and held it up for inspection. அவனுடைய காலை எடுத்து அவன் என்ன பண்றான், அப்படியே தூக்கி எடுத்துட்டு அதுல செக் பண்ணி பாக்குறான், இன்ஸ்பெக்ஷன். பட் now he did not know the necessary symptoms. கால்ல ஏதோ சிம்டம்ஸ் பாக்குற மாதிரி தெரியல. however Tom panting with exertions. அப்போ 2 வேர்டு கொடுத்துருக்காங்க, அந்த 2 வேர்டு பார்த்துடுவோம். panting அப்படின்னு என்னது, panting பெருமூச்சு விடுறது இல்லையா? எஸ், for a while. பிரீத்திங் குவிக்லி, பெருமூச்சு விடுறதுன்னு அர்த்தம். எக்ஸர்ஷன்ஸ் அப்படின்னா எஃபர்ட்.
ஆனா இந்த எஃபர்ட் என்ன ஆயிடுச்சு, சரி டாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா மூச்சு எடுத்து விட்டுட்டு இருக்கான். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ எனக்கு எதுவும் முடியலையே, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா, groan அப்படின்னு என்னது, அப்படியே முணுங்கிறது, அழுகிற மாதிரி இல்லையா, கால் வலிக்கும் போது என்ன பண்ணுவோம் நம்ம கதறுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிட் ஸ்னோர்ட் ஆன். ஓகே, சித்து பக்கத்துல படுத்திருக்கான். அண்ட் டாம் வாஸ் அக்ரவேட்டட். ஓகே, டாம் வந்து என்ன அக்ரவேட்டட் அப்படின்னா என்னன்னா இரிட்டேட்டட். ஓகே, சித்து கண்டுக்கவே இல்லை. அதனால டாமுக்கு என்ன ஆயிடுச்சு, டாமுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் பதட்டம், அவர் அழுகிற மாதிரி ஆயிட்டான். அண்ட் சித் இவன் கூப்பிடுறான். அண்ட் shook him. His course worked well and Tom began to groan again. Sid yawned and stretched and then brought himself up. அண்ட் அவன் எந்திரிச்சிட்டான். சித்து வந்து என்ன பண்ணிட்டான், அப்படியே எந்திரிக்கிறான். அண்ட் ஹிஸ் எல்போ வித் அ ஸ்நாட் அண்ட் தென் பிகேன் ஸ்டேர் அட் டோம். இப்போ ஸ்டேர் அப்படின்றது ரொம்ப கோவமா அப்படியே பாக்குறது. டாமை வந்து அவன் பாக்குறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, ரொம்ப நேரமா தொலை பண்ணிட்டு இருக்கே. டாம் வெண்ட் ஆன் groaning. டாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், மறுபடியும் அழுதுகிட்டே இருந்தான். சரி, Sid said, Tom, உனக்கு என்ன பிரச்சனை? No response. And here, Tom, what is the matter? Okay, he shook him and he shook him and looked at his face anxiously. சரி, அவனுடைய ஒரு கண்களை, அவனுடைய முகத்தை ரொம்ப பதட்டத்தோட யாரு நம்ம இவன் சித்து வந்து பாக்குறான். அங்க போய் பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கான். ஓகே, டென்ஷனா பாக்குறான். டாம் moaned out and oh don't Sid. ஓகே, என்னால முடியல. டோன்ட் ஷேக் மீ. என்னை வந்து குலுக்காத, நான் ரொம்ப டயர்ட். எனக்கு வந்து எனக்கு தூக்கமே மீன் எனக்கு வந்து எப்படி இருக்கு, கை கால் வந்து ரொம்ப வலிக்குது, என் கால் வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. வாட் இஸ் மேட்டர் டாம், என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? ஐ மஸ்ட் கால் ஆண்டி. நீ என்ன பண்ற? ஓகே, ஆண்டியை கட்டாயமாக கூப்பிடு. எனக்கு வந்து காலுக்கு வந்து ரொம்ப கால் வலிக்குது, கால் வந்து என்ன ஆயிடும், கால் இறந்து போயிடும் அப்படின்னு யார் சொல்றான்? டாம் வந்து சொல்றான். நோ நெவர் ஐ மஸ்ட். ஓகே, அப்ப சரி என்ன பண்றேன், நான் ஆண்டியை வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு யார் சொல்றான்? நம்ம சித்து சொல்றான். ஓகே, இட் வில் பி ஓவர் பை ஓகே, ஓவர் பை அண்ட் மேபி டோன்ட் கால் எனிபடி. யாரையும் கூப்பிடாத அப்படின்னு யார் சொல்றான்? நம்ம டாம் சொல்றான். ஸோ டாம் வந்து கால் வலிக்குது அப்படின்னு கத்துறான். அண்ட் சித்தி என்ன பண்றா, நான் வந்து ஆண்டியை கூப்பிடுறேன், யாரையாச்சும் கூப்பிடுறேன், ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன், அப்படி கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் ஐ மஸ்ட். ஓகே, டோன்ட் க்ரோ சோ. ஓகே, நான் கண்டிப்பா கூப்பிடுவேன், நீ கத்தாத, அழுகாத, ஏன் வந்து அழுதுகிட்டே இருக்க, முணங்கிட்டே இருக்க அப்படின்னு யார் சொல்றான்? சித்து வந்து டாம் கிட்ட சொல்றான். டாம், இட்ஸ் ஆஃபுல். இது நல்லா இல்ல, ஆஃபுல், அசிங்கமா இருக்கு. அண்ட் ஹவு லாங் பீன் திஸ் வே, எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே இருப்ப, கதறிட்டு இருப்ப, அழுதுகிட்டே இருப்ப. ஓகே, இது சொல்றது யாரு? சித்து. அண்ட் ஹவர்ஸ். ஓகே, அவுச் அண்ட் டோன்ட் ஸ்டிர் சோ அண்ட் சித் யூ வில் கில் மீ. ஓகே, யூ வில் கில் மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யார் சொல்றாங்க? டாம் மறுபடியும் கண்டினியூ பண்றான். டாம் இப்ப சித்து சொல்றான். Why didn't you awake sooner? ஏன் வந்து காலையிலேயே நேரத்திலே எந்திரிக்கல? ஓகே, ஓ டாம், it makes my flesh crawl to hear you. What is the matter? எனக்கு முடியல, ரொம்ப நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சித்து சொல்றான். And I forgive you for everything, Sid. ஓகே, and grown and everything you have ever done to me when I am gone. இப்போ என்ன சொல்றான், இந்த டயலாக் பார்த்து வச்சுக்கோங்க. இது யார் சொல்றான் அப்படின்னா டாம் தான் சொல்றான். நான் வந்து உன்னை மன்னிச்சிடுறேன். அண்ட் நான் என்ன, எஸ் ஐ forgive you for, I forgive everything Sid and everything you have done ever to me. அதாவது நான் நீ என்னென்ன எனக்காக பண்ணியோ எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன், நான் போறேன், நான் வந்து சாக போறேன். இது ஒரு காமெடி கலந்த ஒரு கதை அப்படின்னு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நோ, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி எனக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி லீவ் பண்ணணும் இல்லையா? அப்போ கால் வலிக்குது, நான் இறந்துற போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓ டாம், யூ ஆர் இன் டையிங். ஓகே, உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகலை. டோன்ட் டாம் அண்ட் டோன்ட் மேபி. ஓகே, ஒன்றும் ஆகலை. ஐ forgive everybody. யாரு? டாம் சொல்றான். ஐ forgive everybody. சித் groan, அழுதுகிட்டே சொல்றான். And tell them so, Sid, and Sid, you give my window window sash and cat with one eye to that new girl. ஒன்னு பண்ணு, என்னுடைய விண்டோ சாஷும் அது ஒரு கிஃப்ட் மாதிரி யார்கிட்ட கொடுத்துரு, அந்த ஒரு கேர்ள்கிட்ட கொடுத்துரு. அப்ப மேபி இது ஒரு கொஸ்டினா நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன கொடுக்க சொன்னா டாம்? வந்து அவன் பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது அவன் இறக்க போறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கும்போது என்ன கொடுக்க சொன்னா? விண்டோ சாஷும், ஓகே, மை கேட், அவனோட கேட்டும் வந்து யாருக்கு? அந்த நியூ கேர்ள் that's come to town. அந்த கேர்ளுக்கு வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு யாருக்கு ரொம்ப ஃபீலிங்கா சொல்றான்? டாம் சொல்றான். And her, Sid had snatched his clothes and gone. என்ன பண்ணிட்டான்? அவனுடைய அந்த ஒரு கிளாத்ஸ் கையில வச்சிருந்தான், அதை வந்து சித் என்ன பண்ணிட்டான்? ஓடிட்டான். And Tom was suffering in reality. Now his imagination was working well, and so his groans and had gathered quite a genuine tone. So இப்ப அந்த அழுகை வந்து உண்மையாலுமே அது நடிப்பாக இருந்தாலும் உண்மை போல இருந்தது அப்படின்னு யார் சொல்றாங்க? நம்ம டாம் வந்து ஃபீல் பண்றான். அண்ட் சித் flew downstairs and said, சித் என்ன பண்றான்? கீழே போயிட்டு ஆண்டி கிட்ட சொல்றான். ஓகே, என்ன சொல்றான் பாப்போம். ஓ ஆண்ட் பாலி கம் அண்ட் டாம் இஸ் டையிங். ஆண்ட் பாலி, நீங்க கீழே வாங்க. ஓகே, டாம் வந்து இறந்துட்டு இருக்கான், டாமுக்கு ரொம்ப முடியல, டையிங். எஸ், ஓகே, எஸ் ஐ அம் கமிங். டோன்ட் வெயிட்,
கம் குயிக், வேகமா வாங்க. ரபிஷ், ஐ டோன்ட் பிலீவ் இட், என்னால இதை நம்ப முடியல, அவனுக்கு என்ன பிரச்சனை? ஷீ ஃப்ளட் அப்ஸ்டேர்ஸ். ஓகே, எங்க போறா? அப்படியே அப்ஸ்டேருக்கு அந்த அம்மா, அந்த பாலிங்கிறவங்க. யார் பாலிங்கிறவங்க? யாரு அப்படின்னா, இந்த இடத்துல என்னதான் ஆன் பாலி போட்டாலுமே பாலிங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். யாருடைய சித்தி? டாமோடைய சித்தி அப்படின்னு நம்ம பாக்குறோம். டாமோடைய அம்மாவோட சிஸ்டர். டாமோடைய அம்மாவோட சிஸ்டர். ஓகே, அப்ப சித்தி அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். பட் there is no term for சித்தி in இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஸ்பெஷலா வந்து சித்திக்குன்னு சொல்லிட்டு என்ன கிடையாது, அவங்க ஸ்டெப் மதர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, அதனால நம்ம ஆண்ட் அப்படின்னா எல்லாரையும் குறிக்கும், அதை புரிஞ்சு வச்சுங்க. அண்ட் nevertheless, okay, nevertheless with Sid and Mary and her cheek, okay, at her heels and her face grew white and too, and her lip trembled. Okay, when she reached the bedside, she said, "You Tom, what's the matter with you?" நம்ம கேக்குறாங்க. "Oh auntie, I am okay. What's the matter with you? என்னாச்சு? What's the matter with you, child?" "Auntie, my sore, okay, my toe is dying." ஓகே, என்னோட அடிபட்ட கால் வந்து என்ன ஆகுது? இறந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நான் இறந்துருவேன். என் கால் வந்து இனிமே என் கால் பிழைக்காது. என் காலில் வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிறாங்க. And the old lady sank down into a chair. ஓகே, அவங்களால என்ன பண்ண முடியல? சிரிப்பு தாங்க முடியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க? சேர்ல உட்காந்துட்டாங்க. sank down அப்படின்னு உட்காந்துட்டாங்க சேர்ல. laughed a little, then cried a little. அவங்க கொஞ்ச நேரம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ற காமெடியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. This made her feel better and said, "Tom, what a turn you did give me, and you shut up that nonsense." ஓகே, நீ என்ன பண்ணு? என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான்சென்ஸ் பேசாத, கிறுக்குத்தனமா பேசாத. கிளைம் அவுட் ஆஃப் திஸ், வெளியில வா. உனக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்ல, ஸ்கூல் போகாம இருக்கிறது தானே பிளான் பண்ற அப்படின்னு யார் கேட்கறாங்க? நம்ம ஆண்டி பாலி வந்து டாம் கிட்ட சொல்றாங்க. groans and stopped, then pain and vanished from toe. The boy felt a little foolish. உனக்கு என்னாச்சு? ஓ, நம்மளுடைய நாடகம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்றான். and Polly, it seemed dying and it's so, உண்மையாலுமே தெரியாதா என்னுடைய கால் வந்து இறந்துகிட்டு இருக்கு, dying, it seemed. and I never minded my tooth at all. ஓகே, ஒரு விஷயம் தெரியுங்களா? நான் வந்து கால் அந்த வலிக்கிறதுனால, என்னுடைய கால் வலிக்கிறதுனால எனக்கு என்னுடைய பற்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது நான் வந்து கண்டுக்கவே இல்லை. ஓகே, யுவர் டூத் இண்டீட், வாட் இஸ் த மேட்டர் வித் யுவர் டூத்? உங்களுடைய பல்லுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யார் கேட்கறாங்க? நம்ம ஆண்ட் பாலி கேட்கறாங்க. அண்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் லூஸ். என்னுடைய பல்லுக்கு என்னாச்சு? ஒரு பல்லு ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு யார் கேட்கறாங்க? நம்மளுடைய டாம் வந்து ஆண்டி கிட்ட சொல்றாங்க. and it aches perfectly. அது வலிக்குது. it aches perfectly awful. ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் பாருங்க. there now, don't begin that groaning again. ஓகே, இன்னும் மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்காத. you open your mouth, well, your tooth is loose. ஓகே, உன் பல்லு வந்து எப்படி இருக்கு? ஆடிக்கிட்டே இருக்கு. you are not going to die from that. அதனால நீ வந்து இறந்தெல்லாம் போயிட மாட்ட. Mary gets me a silk thread. மேரி என்ன பண்ணு? போயிட்டு சில்க் த்ரெட் எடுத்துட்டு வா. அண்ட் சங்க் ஆஃப் ஃபயர். ஓகே, கொஞ்சம் கையில வந்து ஃபயர் எடுத்துட்டு வா. அப்புறம் சில்க் த்ரெட் எடுத்துட்டு வா அவுட் ஆஃப் த கிச்சன். ஓகே, கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வா. அப்ப என்னென்ன எடுத்துட்டு வர சொன்னாங்க? ஆண்ட் பாலி மேரி கிட்ட என்ன எடுத்துட்டு வர சொன்னாங்க? there we have silk thread and chunk of fire. that is answer. ஓகேங்களா? சரி, இந்த சில்க் த்ரெட்டும் சங்க் ஆஃப் ஃபயர் யார்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னாங்க? Hello, are you there? Am I audible, teachers? Yes. Okay. இடையில கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கணும், உங்கள்கிட்ட ஆக்டிவா வச்சுக்கணும். எல்லாம் சண்டே நல்ல பிரியாணி அடிச்சுட்டு, ஓகே, எலெக்ஷன் டியூட்டி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா எல்லாம்? சரி, லெசனுக்கு வந்துருங்க. எஸ், பி ஆக்டிவ். ஓகே, லெசனுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன், கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். யூ ஹேவ் டு ஆன்சர். டாம் செட், ஓ ப்ளீஸ் ஆண்டி, ஓகே, டோன்ட் புல் இட் அவுட். என்னுடைய பல்லை விட்டுருங்க, அது தயவு செஞ்சு வெளியில எடுத்துறாதீங்க. இட் ஒன்ட் ஹர்ட் எனிமோர். ஓகே, அப்போ கண்டிப்பா வலிக்கவே வலிக்காது. இனிமே பல்ல வந்து நான் ஆட்டவே மாட்டேன். பல்லு வலிக்குன்னு சொல்லி நான் ஸ்கூல் போகாம இருக்க மாட்டேன். ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்பிரிட் டஸ். ஓகே, நான் இனிமே வந்து பல்ல நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் அந்த பல்ல ஆட்டவே மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் ஆண்டி, என் பல்ல புடிங்கிறாதீங்க அப்படின்னு யார் கத்துறான்? நம்ம டாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்னாச்சு? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம். நான் கட்டாயமாக எனக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். நான் ஏமாத்திட்டு பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு எங்கேயுமே நான் போக எங்க ஒளிஞ்செல்லாம் நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் சொல்றாங்க? டாம் சொல்றேன். we are about to complete the chapter. Okay, so you don't you? And so all this row was because you thought you get to stay home from school and go fishing. ஓகே, உன்னோட ஐடியா எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எதுக்காக பிளான் பண்ண? ஓகே, யூ டோன்ட் யூ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே,
Yes. So all this row was because you thought நீ என்ன நினைச்ச, you would get to stay home from school and go for the fishing. நீ வந்து வீட்ல இருந்துட்டு fishing போலாம் தானே நினைச்ச, அததானே பிளான் பண்ணேன். Tom, I love you. So you seem to try every way you can break my whole heart. You are with your mischief. Okay, என்னுடைய வயதான இருதயத்தை நீ என்ன பண்ற, நீ வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ற, என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற அப்படின்னு பாலி சொல்றான். By this time the dental instruments were ready. Okay, dental instrument. What are dental instruments? பல்லுக்கு பாக்குறவங்க silk thread and a chunk of air. Thread and chunk of air. கரெக்ட்டா? silk thread ஒரு thread வச்சிருக்காங்க, அந்த கையில வேற என்ன வச்சிருக்காங்க, chunk of air. Okay, chunk of fire. அப்ப கையில வந்து fire வச்சிருக்காங்க, நெருப்பு வச்சிருக்காங்க. சரி, இப்ப அத வச்சு என்ன பண்ண போறாங்க? Let us see. By this time the dental instruments were ready. Okay, the old lady made one end of the silk thread to fast Tom's tooth. ஒரு தலைய அந்த நூலினுடைய ஓகே ஒரு தலைய என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பல்லுல கட்டிட்டாங்க. ஓகே, சோ அடுத்தது என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியும். we can guess. நல்ல ஐடியாவா இருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணலாம். with a loop. லூப்னா என்னது, லூப்னா அப்படின்னா கர்வ். ஓகே, அதாவது வட்டம், ஒரு சுருக்கு. அந்த சுருக்கு வந்து பல்லுல போட்டாச்சு. இன்னொரு சுருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டோடைய போஸ்ட்ல புடிச்சு கட்டிட்டாங்க. சரி, இப்போ கட்டுனா மட்டும் பல்லு வெளியில பிடிங்கிட்டு வந்துருமா, இல்ல. இப்ப என்ன பண்ணணும், then she caught hold of the chunk of fire, suddenly pushed it almost into the face. ஓகே, அப்படியே அந்த ஃபயரை வந்து பக்கத்துல பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிடிச்சிட்டு இருந்த ஃபயரை என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு மூஞ்சிக்கு நேரா கொண்டு போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்டு த பாய்ஸ் ஃபேஸ். அப்ப என்ன பண்ணுவான் டாம், என்ன பண்ணுவான், நெருப்பு எடுத்துட்டு மூஞ்சிக்கு ஃபேஸுக்கு நேரா போனா ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ வந்து பின்னாடி எடுத்துருவாங்க, பின்னாடி நகர்த்துவாங்க. அப்படி ஃபேஸ நகர்த்தும் போது, பயத்துல திடீர்னு அப்படி நகர்த்தும் போது என்ன ஆகும், மீன்ஸ் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அவன் பல்ல என்ன எங்க கட்டி வச்சிருக்காங்க, போஸ்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சில்க் த்ரெட்டை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இப்ப பின்னாடி நகரும் போது என்ன ஆகும், பல்லு மட்டும் பிடுங்கிட்டு அந்த போஸ்ட்ல போய் ஒட்டிக்கும். கரெக்டா, அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, tooth was hanging loosely by the bed post. Now அப்ப பல்ல மட்டும் என்ன ஆயிடுச்சு, அந்த டைம்ல பிடுங்கிட்டு வெளியில வந்துருச்சு. சரி, that's it. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து டயலாக் யார் யார் என்னென்ன பண்ணாங்க 1 மார்க் நம்ம வந்து செக் பண்ணிட்டு வந்துருவோம். never, no, never mind. Okay, it will be over by and now. Okay, sorry, I don't call anybody. Don't call anybody. யார் சொன்னாங்க, டாம். டாம் யார் கிட்ட சொன்னா, டாம் சித்து கிட்ட சொன்னா. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் பாலியை கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். it makes my flesh crawl to hear you. what is the matter? ஓகே, இது சொன்னது யாரு அப்படின்னா சித்து சொல்லிருக்கான். வெரி குட், சித்து தான் இது சொல்லியிருக்கான். ஓகே, இந்த டயலாக் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாடத்திலயும் லாஸ்டா இந்த மாதிரி நேம் த ஸ்பீக்கர், ஐடென்டிஃபை த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கட்டாயமாக கொஸ்டின் வரும். இந்த முறை வந்து ஸ்பெஷல் டெட் எழுத போறவங்க ரொம்ப எளிமையான புக் பேக்ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. உங்களுடைய பெரும்பாலுமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களை எப்படி வந்து தேர்வு செய்ய வைக்கணும் அதனுடைய அடிப்படையில தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா ஈஸி கொஸ்டினை விட்டுட்டு வந்துடக்கூடாது. இதெல்லாம் ஈஸி கொஸ்டின். சரிங்களா, படிக்கிறீங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க, நோ நெவர் மைண்ட், it will be over by and by. ஓகே, by and by maybe, don't call anybody. ஓகே, டாம் சொன்னது யாரு, டாம். சோ don't call anybody. anybodyனா டாம். ஓகே, makes my flesh crawl, make my flesh crawl to hear you. ஓகே, என்னால வந்து உன்னுடைய சத்தத்தை என்னால கேட்க முடியல, காது வலிக்குது, தாங்க முடியல அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னது நம்ம சித்து. ஓகேங்களா, அப்ப குறிச்சு வச்சுக்கணும். இந்த வேர்டு தான், என்ன வேர்டு யாரு கூட அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் படிக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கணும். கதை தெரிஞ்சா இட் இஸ் ஈஸி. யுவர் டூத் இண்டீட், வாட் இஸ் த மேட்டர் வித் யுவர் டூத், யார் கேட்டாங்க, அவ்வளவுதான். இதுல இருக்கக்கூடிய 3 கேரக்டர் தான். 3வது கேரக்டர் அவங்களும் வந்துட்டாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். read the question. Tom enjoyed Monday morning as he had to go to school. false. அது ஃபால்ஸ். கரெக்ட்டா. ஓகே, மேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு லைன் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு both the statement correct, first statement 1 alone correct, statement 2 alone correct, both of the statements are wrong அப்படினும் வரலாம். கொஞ்சம் டஃப் क्वेश्चन கேட்கணும்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன், அந்த மாதிரி அசர்ஷன் 1 அசர்ஷன் 2. Tom enjoyed morning பார்த்தோம். Tom's first grown woke up Sid from the sound sleep. Tom இல்ல, அதுவும் ஃபால்ஸ் தான் இல்லையா. Tom wanted to give his dog with one eye to the new girl, okay, who had come to town. அது கரெக்ட்டா, ஃபால்ஸ் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர், டாகா இல்ல வேற ஏதாச்சுமா, என்ன படிச்சோம் நம்ம, என்ன பார்த்தோம், கேட். எஸ், கேட். to give his dog with one eye to யாரு, to girl. அப்ப one eye cat, dog கிடையாது. on Polly send Sid to fetch a dentist. சரி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம்,
ஓகே, நம்ம போயிட்டு டென்டிஸ்ட கூட்டிட்டு வருவோம், போய் டென்டிஸ்ட கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சித்தா அனுப்புனாங்களா? சித் சாயரை ஆன் பாலி அனுப்புனாங்களா? இல்ல, அதுவும் ஃபால்ஸ். அப்ப எல்லாமே ஃபால்ஸ். அப்போ இந்த லெசன் பொறுத்தவரையில எல்லா ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. when we get the question we will be able to answer. So let's go for next question. Tom pretended his toe was dying in order to. Okay, என்ன ஆன்சர் வரும்? எதனால எனக்கு கால் வலிக்குது? எஸ், வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஈஸி ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணாங்க இல்லையா? நெக்ஸ்ட், ஆண்ட் பாலி புல்டு டாம்ஸ் டூத் வித். ஆண்ட் பாலி வந்து எப்படி பல்ல புடுங்கினாங்க? A piece of thread. Easy இல்லையா? இதுவுமே ஈஸி கொஸ்டின் தான். So answer is piece of thread. Very good. Next, Tom was miserable on Monday morning because he hated going to school. Yes, அவனுக்கு வெறுப்பு இல்லையா? hated என்னது? பிடிக்கல. இப்போ டாமுக்கு வந்து எங்க போக பிடிக்கல? எஸ், ஏதோ டெக்னிக்கலி ஏதோ ஆயிடுச்சு. ஃபைன், சரி, கண்டினியூ. ஓகே, இந்த இதுக்கு மீனிங் எழுதிக்கங்க. ஓகே, லெட் மீ டெல் யூ, யூ கேன் ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க? சிப்ளிங்ஸ். சிப்ளிங் நமக்கு தெரியும் இல்லையா? ஆல்ரெடி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் குறிச்சு பார்த்து வச்சுங்க. நமக்கு ஒரு டெஸ்ட்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். சிப்ளிங்ஸ் அப்படின்னு என்னது? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கித் அண்ட் கின் அப்படின்னு என்னது? கித் அண்ட் கின். கித் அண்ட் கின் அப்படின்னு என்னது? கித் அண்ட் கின். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ். புரிச்சிட்டீங்களா? ஓகே டீச்சர்ஸ், ஷால் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் क्वेश्चन? எஸ், friends and blood relations. Friends and blood relations. Next, sibling வந்து brothers and sisters. Sibling, brothers and sisters. Next பாருங்க, a chip of the old block. A chip of the old block அப்படினா parents. Third answer parents. Fourth answer சொல்லுங்க பாப்பா, you can try. Twin peas. Twin peas in a pod. Twin peas அப்படினா என்னது? two peas. Okay, two peas. Two peas அப்படினா twins. Twin brothers and sisters இருக்காங்க இல்லையா? அப்ப twins அப்படினு எழுதிங்க. Twins, ரெண்டு பேர், இரட்டை குழந்தைகள். ஓகே, இரட்டை குழந்தைகள். breadwinnerனா யாரு? father. breadwinner அப்படினா father. Four fathers அப்படினா great grandfathers. Four fathers, great grandfathers. Next, செகண்டுக்கு ஒரு தடவை சொல்லுங்க சார். செகண்ட் வந்து brother, friends and blood relations. Friends and blood relatives or relations. ஈஸி தான். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த வேர்டோடைய மீனிங் பொறுத்து என்ன பண்ணணும்? ஆர்டரா அடுக்கணும். இதை வந்து டிகிரீஸ் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன பண்ணணும்? இந்த வேர்ட்ஸை வந்து ஆர்டரா வரிசையா நீங்க என்ன பண்ணணும்? ஆர்டர் படுத்தணும். ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் த்ரில்டு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட்டட், நெக்ஸ்ட் த்ரில்டு அண்ட் ஈகர். ரெண்டாவது ஆன்சர் வந்து ஷைனி, க்ளோ, டேஸ்லிங். ஷைனி, ஓகே, அதுக்கு ஆன்சர் வந்து ஷைனி, க்ளோ, டேஸ்லிங். அதாவது இட் இஸ் இன் த ரைட் ஆர்டர். அது கரெக்டா, ஆக்சுவலியுமே கரெக்ட் ஆர்டர்ல தான் இருக்கு. ஷைனி, க்ளோ, டேஸ்லிங். நெக்ஸ்ட் ஸ்மால், டைனி, மினிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு ஆன்சர் வந்து மைன்யூட். மினிட்ல மைன்யூட். மைன்யூட் அப்படின்னு என்னது? ரொம்ப குட்டின்னு அர்த்தம். மைன்யூட். ஓகே, அடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு. அதை விட பெருசுக்கு என்ன சொல்லலாம்? டைனி. டைனி, மைன்யூட், டைனி, ஸ்மால். ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு. அடுத்து 4, குஃபா, ஸ்மைல், லாஃப். அப்போ எதுல ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்மைல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்மைல் என்னது? லைட்டா சிரிச்சது. ஸ்மைல், ஸ்மைல். அடுத்து நெக்ஸ்ட் வந்து லாஃப், நெக்ஸ்ட் குஃபா. ஓகேங்களா? சரி, இது வந்து லாஜிக்கல் क्वेश्चन. X and Y are parents. Parents to Z. X and Y are parents to Z. But Z is not the son of X. But Z is not the son of X. Then what is Z to X? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்போ?
கேன் யூ கெஸ்? இசட் இஸ் டாட்டர். எஸ், இசட். வாட் இஸ் இசட்? இசட் இஸ் டாட்டர். ஆன்சர் வந்து டாட்டர். சரி, என்ன புரிஞ்சுக்கலாம்னா எக்ஸும் ஒய்யும் வந்து யாருடைய பேரண்ட்ஸ்? இசட் உடைய பேரண்ட்ஸ். ஆனா பட் இசட் இஸ் நாட் த சன் ஆஃப் எக்ஸ். எக்ஸோடையதோ எக்ஸோடைய வையோடைய என்ன கிடையாது? இசட் சன் கிடையாது. பட் சன் இல்லைன்னா வேற யாராக இருக்கலாம்? டாட்டரா இருக்கலாம். டாட்டரா இருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சோ அதனால தான் then what is z to x? simple answer is daughter. Meera's brother is the father of Akash. மீராவுடைய brother is the father of Akash. அப்ப then how Akash is related to Meera? அதாவது எப்படின்னா மீராவுடைய பிரதர் யாருடைய? ஆகாஷோடைய அப்பா. அப்போ ஆகாஷ் வந்து ஆகாஷுடைய மீரா ஆகாஷ்க்கு என்ன வேணும்? அத்தையா வேணும். கரெக்டா? ஆண்டி. ஆண்டி இல்லையா? ஆன்சர் வந்து ஆண்ட். ஓகே.